கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளை இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே என் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளில் கூட நம்ம மனமேட்டின்மை குறித்து தான் நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆமென். பாருங்கள், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரத்தில் 3-4 வசனங்களை பார்த்தீங்கன்னா, 16வது வயதில் ஒருவர் ராஜாவாக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அவர் பெயர் உசியா. வசனம் 4 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய பார்வைக்கு அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்? செம்மையானதை செய்து கொண்டிருந்தார். தரிசனங்களில் புத்திமான இந்த சகரியாவின் நாட்களிலெல்லாம் தேவனை தேட மனதுள்ளவனாக இருந்தார். அப்போ உசியா ராஜா தேவனை தேட மனதுள்ளவனாக இருந்தது எப்பொழுது அப்படி சொன்னால், அங்கே தரிசனங்களில் புத்திமானாய் நடந்த சகரியா என்ற ஒரு தேவ மனுஷனோடு அவருடைய ஐக்கியம் இருக்கிற வரைக்கும். அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுது, நம்முடைய ஐக்கியம் நம்முடைய பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியானவரோடும் திருச்சபையாரோடும் நம்முடைய ஐக்கியம் இருக்குமையானால் நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையும் செம்மையானதாக இருக்கும். ஆமென். அப்போ இவர் சகரியாவு கூட இருந்த நாட்கள் வரைக்கும் கர்த்தரை தேட மனதுடையவராக இருக்கிறார் இல்லையா? அதே மாதிரி கர்த்தரை தேடின நாட்கள் எல்லாவற்றிலும் பார்த்திங்கன்னா, தேவன் அவர் காரியங்கள் எல்லாவற்றும் வாய்க்க செய்தார். எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். எப்படியெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னிங்கன்னா, வசனம் 6லேருந்து 16 வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, பெலிஸ்தரோடு நடக்கிற யுத்தத்தில், அரேபியரோடு நடக்கிற யுத்தத்தில் இல்லையா, எல்லாத்தையும் ஜெயம் பெறுறாரு. அவரோட கீர்த்தி எகிப்தின் எல்லை மட்டும் பரவுது. அந்த அளவுக்கு அவர் மிக சிறந்த ஒரு யுத்தங்களை ஜெயம் கொள்ள தேவன் கிருபை தருகிறார். அவருக்கு ஏராளமான ஆடு மாடுகள், வயல்கள், நிறைய செல்வ திரட்சியை கர்த்தர் கொடுக்கிறார். ஏராளமான கோபுரங்களையும் இல்லையா அலங்கங்களையும் கட்டி தேசத்தை பலப்படுத்துகிறார் இல்லையா. எல்லாமே நல்லா நடந்துட்டு வருது. கர்த்தர் கூட இருந்தால் ஒரு காரியங்கள் எல்லாத்தையும் ஜெயத்தை கட்டளையிட்டு ஆசீர்வதித்து கொண்டு வருகிறார். இந்த காலகட்டத்தில் வசனம் 16 ரொம்ப தெளிவாக சொல்லுகிறது, அவர் பலப்பட்ட போது தனக்கு கேடு உண்டாக மட்டும் அவன் மனமேட்டின்மையாகி தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் மீறுதல் செய்து தூபபீடத்திலே தூபம் காட்ட ஆலயத்துக்குள் பிரவேசித்தான். நல்ல உயர்வு, நல்ல ஆசீர்வாதம், தேவ கிருபை எல்லாமே கர்த்தர் அவருக்கு வாய்க்க பண்ணின அந்த நாளில் தானே இவருக்குள்ள ஒரு மனமேட்டின்மை என்பது வர ஆரம்பிக்குது. ஆமென். அப்படி வரும்போது என்னன்னா, அது தேவனுக்கு விரோதமான பாவத்தை செய்ய நம்மை தூண்டுகிற ஒன்றாக அமைகிறது. மனமேட்டின்மைன்றது அது கர்த்தர் அருவருக்கிற ஒரு காரியம் இல்லையா. அந்த மேட்டின்மை வந்த உடனே அது யாருக்கு விரோதமாக கிரியை செய்யுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கு விரோதமாய் நம்மை திசை திருப்புகிற ஒன்றாக அது செயல்படுகிறது. பாருங்கள், அந்த மேட்டின்மை எதில் வந்துருச்சு அப்படின்னா, நான் கர்த்தரோட ஆலயத்தில் போய் என்ன செய்வேன், ஆசாரியர்கள் செய்ய வேண்டிய வேலையை நான் செய்வேன், கர்த்தர் என்னோட கூட இருக்கிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், இவர் தூபங்காட்டுறதுக்கு போகிறார். ஆசாரியெல்லாம் அவளை தடுத்து நிறுத்து வெளியே போன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் பிடிவாதமாக நிற்கும் போது தான் அவருக்கு அந்த குஷ்டரோகம் உண்டாகுது. ஆமென். வலுக்கட்டாயமாக அவர் பிடித்து வெளியே தள்ளப்படுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் இந்த மனமேட்டின்மை எவ்வளோ பெரிய ஒரு தேவனுக்கு விரோதமான காரியத்தை செய்ய இன்றைக்கு நம்மை தூண்டுகிற ஒன்றாக இருக்கிறது என்பதை நம்ம மறந்து விடக்கூடாது. ஆமென். கர்த்தருடைய நாட்களில் கர்த்தரோடு இணைந்திருக்கிற காலகட்டத்தில் நமக்கு எப்போவுமே இருக்க வேண்டிய ஒன்று தாழ்மை. ஆமென். எவ்வளோதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வாதத்துக்குள்ளே நடத்தினாலும் நமக்குள்ளே எப்போதும் ஒரு தாழ்மை இருந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசாரிகள் செய்ய வேண்டியதை ஆசாரிகள் செய்வார்கள். ராஜாவாய் அபிஷேகம் பட்டவன் ராஜா கூறியவைகளை செய்ய தான் கர்த்தர் என்ன செய்கிறார், அழைத்திருக்கிறார். இவர் மாத்திரமல்ல, பாருங்கள், 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 7லேருந்து 13 வசனங்களை வாசிங்கன்னா, அங்கே சவுல் ராஜாவா ஒரு காரியத்தை செய்கிறார். ஆமீன். அங்கேயும் நியாயாதிபதியாய் ஆசாரியராக இருக்கிற அதாவது சாமுவேல் ஒரு தீர்க்கதரிசி இல்லையா, அந்த தீர்க்கதரிசி செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை இங்கே ராஜா செய்கிறத பார்க்குறோம். ஆமென். பாருங்கள் என்ன செய்கிறார், வசனம் 12 சொல்லுது, அதுக்கு சவுல் சொல்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பெலிஸ்தியர் எனக்கு விரோதமாக வந்து விட்டார்கள், நான் இன்னும் கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி விண்ணப்பம் பண்ணவில்லை என்று எண்ணி துணிந்து சர்வாங்க பலிகளை என்ன செஞ்சேன், செலுத்தினேன்னு சொல்கிறேன். சர்வாங்க பலியை செலுத்தக்கூடியவர் அங்கே சாமுவேல். அவர் வர தாமதான உடனே பெலிஸ்தர் எங்கே யுத்தத்துக்கு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்க கூட டைம் இல்லைன்னு சொல்லிட்டு இவர் சர்வாங்க பலியை செலுத்தி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டார், ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆனால் அதற்கு சாமுவேலிட பதில் என்ன சொல்கிறாருன்னா, நீ இந்த காரியம் செஞ்சது நல்லதல்ல,
உம்முடைய ராஜ்யம் இது நிமித்தம் நிலை நிற்காது என்று சொல்லி அங்கே அவர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறார். ஆமென். இது நிமித்தம் இந்த காரியம் நல்ல நல்ல காரியமே கிடையாது நீ செஞ்சது. இது நிமித்தம் உன் ராஜ்யபாரம் என்ன செய்யாது, நிலை நிற்காது. ஆமென். கர்த்தர் தமக்கு பிரியமான ஒருவரை தேர்ந்தெடுத்து அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண போகிறார். அப்படி இந்த ஒரு தீர்க்க தரிசனமாக ஒரு காரியத்தை அவர் சொல்லிட்டு கடந்து போகிறார். ஆமென். இன்னைக்கு பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் நமக்கு கொடுத்துருக்கிற அந்த பாதையில் தான் நம்ம கடந்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்கிறது. நம்ம மேல் இருக்கிற அபிஷேகம் நமக்கு கொடுத்த தரிசனத்தின் படியாக தான் நம்மை வழி நடத்தும். ஆமென். நமக்கு ஆகாத செயல்களை நாம் தலையிட்டு அது நிமித்தம் தேவ கோபத்துக்கு நாம் என்ன செய்யக்கூடாது, ஆளாகக்கூடாது. கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்க நாம் எப்போதும் நம்மை ஒப்பு கொடுக்குறவளாக இருக்க வேண்டும். கர்த்தர் நம்முடைய அழைத்த அழைப்பும் மாறாதது இல்லையா? அந்த அழைப்பில் கர்த்தர் நம்மை முடிவு பருந்து நடத்த வல்லவராக இருக்கிறார். ராஜாவாக இவர் செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகம் இருக்குது. ஆனால் சாமுவேல் செய்ய வேண்டிய காரியத்தை என்ன செஞ்சிட்டார், இவர் செஞ்சிட்டார். அது யாராக இருந்தாலும் சரி, ஆசாரியர்கள் இருந்தாலும் கூட அவங்களுக்குரிய காரியத்தை செய்கிறது கர்த்தர். பாருங்கள், ஒரு உதாரணம் சொல்கிறேன். லேவியாராகமத்தில் 10ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நாம் வாசிக்கும்போது ஆரோனுடைய குமாரர்கள் அவர்கள் ஆசாரியர்கள் தான். ஆனால் அவங்க செஞ்ச ஒரு காரியம் என்ன, நாதாப் அபி இவங்க செஞ்ச காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பலிபீடத்து அதாவது கர்த்தருடைய சந்நிதியில் அவங்க என்ன பண்ணாங்க, தூபபீடம் போகிறதுக்கும் போது அக்கினியை கொண்டு போயிட்டு அங்கே தூபம் காட்ட போயிட்டாங்க. ஆமென். இந்த தூப கலசத்தில் என்ன கொண்டு போயிட்டாங்க, அக்கினியை கொண்டு போயிட்டாங்க. அது நிமித்தம் கர்த்தர் என்ன செய்தார், கர்த்தருடைய அக்கினி பட்சித்து அவர்கள் கர்த்தருடைய சந்நிதியிலேயே செத்து போனாங்க. அப்போது ஆசாரர்கள் இருந்தாலும் அவர்கள் அக்கினியை கொண்டு வரக்கூடாது. பவுல் கொரிந்தியரில் சொல்லும்போது நம்ம பார்க்கல, நம் இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் இது. நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில் நாம் என்னக்கூடாது, அசுத்தத்தை கொண்டு வந்து நுழைச்சிடக்கூடாது. பரிசுத்த பாதையில் நடந்து வரும்போது நம்மை அசுத்தமான ஒரு காரியங்களை நெருக்க வரும்போது அதை விட்டு விலக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் சரியான ஒரு அபிஷேகத்தில் ஆவியானவர் நம்மை நடத்துகிற வழி நடத்துதல். ஆமென். நம்ம கழுவப்பட்ட பன்றி மறுபடியும் சேர்த்துக்கு திரும்பக்கூடாது. நம்மளோட வாழ்க்கையில் கர்த்தருடைய அழைப்பு என்ன, அவருடைய வழிநடத்தல் என்ன, அவருடைய ஆலோசனை என்ன, அவைகளின்படி நடந்தோமையானால் நம்முடைய வாழ்க்கையில் எந்த விதமான இடரலும் நமக்கு இருக்காது. ஆனால் இங்கே பாருங்கள், ஒரு காரியம் நடக்குது. உசியா ராஜா எவ்வளோ ஆசீர்வதிக்கப்பட்டவனாக மாறுறாரு. கர்த்தர் எப்படியெல்லாம் ஜெயத்தை கொடுக்குறாரு, எப்படியெல்லாம் தேசத்தில் அவனை பலப்படுத்துகிறார். ஆனால் பலப்பட்ட பிறகு அவருடைய லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகுது. காரணம் என்ன, ஒரு மனமேட்டின்மை. ஆமென். கர்த்தர் மோசையை கொண்டு தான் பேசுவாரா, எங்களெல்லாம் கொண்டு பேச மாட்டாரா? மீரியாமுக்குள்ள ஒரு எண்ணம் இருந்துச்சு இல்லையா? இன்றைக்கி நமக்கு கூட அப்படி தான் ஒரு மனமேட்டின்மை வருது. எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, நம்ம அப்படி ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, நடக்கக்கூடாது. தாழ்மையை தரித்து கொள்ளுகிறவாய், தன்னைத்தானே தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் இல்லையா? பாருங்கள், நேபுகாத் நேச்சரை எடுத்துக்கொள்ளலாம் இல்லையா? பாருங்கள், அந்த மனுஷனை கர்த்தரே தேசத்தில் உயர்த்தி ராஜாவாய் அபிஷேகம் பண்ணி கர்த்தரே அந்த மனுஷனை உயர்த்துறார் இல்லையா? இப்படி ஒரு தரிசனம் வரும், நீ இப்படி தள்ளப்படுவான்னு சொல்லி தானியேல் மூலமாக எச்சரிப்பு கொடுத்தோம். சரியாக 12 மாதம் 1 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா அவருடைய இருதயத்தில் அவருக்கு ஒரு மனமேட்டின்மை வருது. ஒரு நாள் அவருடைய இடத்துல போய் உட்காரும்போது, இது என் வல்லமை என் பராக்கிரமத்துக்காக நான் கட்டின மகாபாபிலோன், தன் அரண்மனையை குறித்த ஒரு பெரிய, இது எவ்வளோ ஒரு மகிமையாக கட்டியிருக்கிறேன், எவ்வளோ பராக்கிரமம், என்னுடைய பராக்கிரமல்லவா இதை செஞ்சு முடிச்சிருக்கு அப்படின்னு. இதை செஞ்சவர் கர்த்தர், உயர்த்தினவர் கர்த்தர், ஆசீர்வதிக்கிறவர் கர்த்தர், ஜீவனை கொடுக்கிறவர் கர்த்தர், ஞானத்தை கொடுக்கிறவர் கர்த்தர், கிருபையை தருகிறவர் கர்த்தர், என்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தவர் கர்த்தர். அவருடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாம் உங்கள் கிருபாப்பான்னு சொல்லி கர்த்தருக்கு மகிமையை கொடுக்குற அந்த இருதயம் அங்கே நேபுகாத் நேச்சருக்கு இல்லாமல் போயிடுச்சு. ஆமென். தானியேல் சுலபமாக வழியெல்லாம் சொல்லி கொடுத்தார். கர்த்தருக்கு முன்பாக உங்களை தாழ்த்துங்க, செம்மையான நிறைய தேசத்தில் நன்மை செய்யுங்கெல்லாம் சொன்னார். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு 12 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வார்த்தை மறந்து போச்சு. அந்த தேவனுக்கு கொடுத்த பயம் போயிடுச்சு. இப்போ என்ன வந்துருச்சு, மனம் மேட்டின்மை வந்துருச்சு. இது நான் என் மகிமைக்கென்று நான் கட்டின மகாபாபிலோன். ஆமென். அல்லேலூயா. பாருங்கள், எந்த ஒரு காரியத்தையும் அவராலே அன்றி நாம் தனித்து எதையுமே செய்ய முடியாதுங்க. ஆமென்.
ஏன்னா நாம் அவருடைய நாசி சுவாசத்தை பெற்றிருக்கிறோம். நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய சுத்த கிருபை. இது ஒரு நாளை நாம் மறந்துடக்கூடாது. அதனால் பேச்சில் சிலருக்கு மனமேட்டின்மை. ஆரம்ப நாட்களில் நம்ம எப்படி இருந்தோம், கர்த்தர் எப்படியெல்லாம் நடத்திட்டு வந்தார், அப்படியெல்லாம் நம்ம பேசாமல் இந்த நாளில் எப்படி இருக்கிறோம் அப்படின்றத மாத்திரம் நாம் நினைவு கூறுகிறவர்களாக இருக்கக்கூடாது. ஆமென். இந்த நாளில் வரைக்கும் என்னை நடத்தி கொண்டு வருகிறவர் கர்த்தர். இம்மட்டும் என்னை நடத்தினவர் இனிமேலும் என்னை நடத்துவார், மென்மேலும் என்னை ஆசீர்வதிப்பார். உயர்த்துதல் தேவனுக்கு லேசான காரியம். ஆனால் உயர்த்தப்பட்ட பிறகு அந்த உயர்வுக்கான தேவனை நாம் விட்டு விலகி, இந்த மனமேட்டின்மை வந்தாலே முதல்ல அது செய்கிற காரியம் நம்மை பெரியவனாக காமிக்குது. நம்ம இதுவரைக்கும் கர்த்தரை தான் எல்லாவற்றிலும் பெரிதாக வைத்து கொண்டு இருப்போம். மனமேட்டின்மை வந்தாச்சுன்னு சொன்னால் நம்மை நாமே பெரியவராக்கி கொள்ளுவோம். ஆமென். ஆமாம், கர்த்தர் நமக்கு செய்த காரியங்களெல்லாம் எல்லாத்தையும் மறந்துடுவோம். எல்லாம் நான், என்னுடைய பராக்கிரமம், என்னுடைய காரியம், இது என்னுடையது, நான் இதெல்லாம் பார்த்திங்கன்னா பிசாசுடைய கிரியைகள். ஆமென். கர்த்தரை உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக்கு செய்கிறதுக்கு அவன் பயன்படுத்துகிற ஆயுதங்கள். ரொம்ப கவனமாக இருக்கணும். எந்த நேரத்துலையும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எல்லாம் உங்கள் தயவாப்பா. எவ்வளோ தூரம் நம்மளை உயர்த்தினாலும் அவருடைய கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளோட உயர்வு இருக்காது. ஆகவே நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மனமேட்டின்மைக்கு மாத்திரம் நான் இடம் கொடுத்து விடவே கூடாது. எவ்வளோ நம்ம தாழ்த்தணும். கர்த்தரோட சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா, உங்கள் கிருபை தான்ப்பா, உங்கள் தயவு தான்ப்பா, எல்லாம் உங்களுடையது. நீங்கள் இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய கிருபை இல்லாமல் நான் ஒன்றுமே கிடையாது. உங்களுடைய அந்த பிரசனம், உங்களுடைய அந்த வழிநடத்து, உங்களுடைய ஆலோசனை எதுவுமே இல்லைன்னா இந்த உயர்வு எனக்கு கிடையாது ஏசப்பா. எல்லாம் நீங்கள் கொடுத்தது. ஆலோசனையாக நீங்கள் கொடுத்தது, திட்டங்களாக நீங்கள் கொடுத்தது, அதற்கான வழிவாசல்களாக நீங்கள் திறந்து கொடுத்தீங்க, அதற்கான தேவைகளாக நீங்கள் சந்திச்சிங்க, அதற்கான நன்மைகள்லாம் என்னை வந்தடைய நீங்கள் தான்ப்பா அதுக்கான காரியங்களை செஞ்சீங்க. எல்லாம் உங்கள் கிருபை. ஆமென். தாவீது சொல்கிறார் இல்லையா, ஆடுகளுக்கு பின்னாக போய் கொண்டிருந்த என்ன கர்த்தர் ராஜாவாக உயர்த்தி அழகு பார்க்கிறார். ஆமென். எவ்வளோ அழகான ஒரு காரியம். நம்ம அப்படி தான் தாழ்த்த எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில் நம்மை தூக்கி எடுத்து நிறுத்துறவர் யார்? கர்த்தர். இன்றைக்கி நம்ம உயர்வை பார்த்து பல பேர் நம்ம மண்டையில் வந்து சேரலாம். ஆனால் நாம் ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலை கர்த்தருடைய கண்கள் நம் மீது நோக்கமாக இருந்தது. ஆமென். பாருங்கள், யாக்கோபு அவன் மாமன் 10 முறை ஏமாத்துறான். 10 முறை சம்பளத்தை ஏமாற்றி 2 பொண்ணுங்களை கொடுத்துருக்கான். மாப்பிள்ளை எவ்வளோ பெரிய கனத்துக்குரியவன், ஆனால் அவனை ஏமாத்துறான். ஆமென். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணுறார் தெரியுமா? அவன் படுகிற எல்லா காரியத்தையும் பார்த்து அவனை ஆசீர்வதிக்கும்படி அவன் மந்தை பெறுகிறதுக்கான வழியை தேவனே கற்றுக் கொடுக்குறார். பாருங்கள். ஹல்லேலூயா. மாமன் ஏமாற்றுறான், ஆனால் கர்த்தர் உன்னை ஓட வைக்கிறவர், உனக்கான வழிவாசலை திறந்து கொடுக்கிறவர், உன்னை உயர்த்துவதும் உன்னை ஆசீர்வதிக்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். இல்லையா? வசனம் சொல்லி இஸ்ரவேலரை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமென். சந்தேகமே வேண்டாம். கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பாரா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. அப்படியெல்லாம் கேட்காதீங்க. ஏன்னா அவர் உங்களை ஆசீர்வதிப்பதான் அவருக்கு பிரியம். ஆமென். இந்த வானத்தை பூமியை உண்டாக்குனவர், சர்வ வல்லவர், எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பிறகு சொல்கிறார், நீங்கள் பூமியை நிரப்பி இதை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்கிறார். மொத்த பூமியை நம்ம கையில் தான் கொடுத்தார். ஆமென். ஹல்லேலூயா. அப்படி இருக்க எல்லாவற்றையும் நமக்காக கொடுத்தவர், தன்னையே நமக்காக தந்தவர், மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அதனால் மனமேட்டின்மை அது தேவனுக்கு விரோதமான ஒரு காரியம். ஒரு நாள் அந்த பெருமை, மனமேட்டின்மை, இல்லையா? நீங்கள் நினைக்கலாம், நான் கர்த்தரை எப்போவுமே மனசில் வச்சுருக்கிறேன், மனுஷர்களை தான் அப்படி கூட செய்யக்கூடாது. மனுஷருக்கு என்ன செய்யோ அது கர்த்தருக்கு செய்கிற காரியம். அதனால் இன்றைக்கி அந்த மனமேட்டின்மையை விட்டு விலக தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவார். அதை சோம்பனோமா? பரிசுத்தமே இருக்கும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, பிள்ளைகளுக்கு ஒரு நாள் இந்த மனமேட்டின்மை வராதபடிக்கு பரிசுத்த ஆவியானவர் உம்முடைய செம்மையான பாதையில் தாழ்த்து, ஆண்டவர் தங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்குற அந்த ஜீவியத்துக்குள்ளாக ஆண்டவரை நடத்த, எல்லாவற்றையும் கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்க நீர் இவர்களை ஆசீர்வதி, நாமத்தை மையப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்து மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென்.